ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டே 17க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 17ல் ஆல்மோஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் அதிகமாக போயிருக்கு. ப்ளஸ் ஜேசிஏ வந்து நேற்றை விட கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. மூமெண்ட் ஓரளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. இன்றைக்கி இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு, பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ போயிருக்கு, ப்ளஸ் வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம்க்கான அனாலிசிஸ் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இனி போகிறதே எல்லாமே பிஎஸ்டிஎம்க்கானதாக தான் போக போகுது. இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காதவங்க வந்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம பிஎஸ்டிஎம்மில் எடுத்துக்கிட்டோம்னா 158 வேகன்சிஸ் ஜென்ரலாக ஃபில் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 38 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இது 50% தாண்டி வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு இந்த சென்ஸ் அடுத்த கவுன்சிலிங் வந்து 11ஆம் தான். இனி அடுத்து 11ஆம் இந்த கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் சீட்ஸ் வந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் இன்னும் வந்து 9 தான் இருக்குது. இந்த ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தான் வந்து மூவ் ஆன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. எக்ஸர்விஸ்மெண்ட் பிஎஸ்டிஎம்மு ஜென்ரல் பர்சன் வித் டிசபிலிட்டிஸு எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லாவே மூவ் ஆச்சு. 42 வேகன்சிக்கு பக்கமாக ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து மூவ் ஆன் ஆச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெசிவ் விடோவில் 8 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா டெசிவ் விடோ முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதுக்கடுத்து நமக்கு வந்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 95 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. இன்னும் 63 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. இது 50% கம்மிஞ்சிருச்சு. இனி பிசி வந்து 11ஆம் ஃபுல்லாக கிடைக்கும். 12ஆம் ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12ஆம் மேலே எப்படி போகுங்கிறது வந்து 11ஆம் கவுன்சிலிங்கை பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மித்த எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 35 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 26 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இது என்ன பிசி உமன் பிஎஸ்டிஎம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிசி டெசிவ் விடோ பிஎஸ்டிஎம்மில் நான் எதுவுமே எடுக்கவே இல்லை. டெசிவ் விடோவில் இன்றைக்கி 2 எடுத்திருக்காங்க பிசிலேருந்து. எம்பிசி ஜென்ரலில் 464 முடிஞ்சிச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 76 வேகன்சிஸ் போயிடுச்சு. இன்னும் 50 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசிக்குமே அதே மாதிரி தான் 12th வரைக்கும் எனக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 27 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. இன்னும் 21 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பிசிஎம்மில் இன்றைக்கி ஒரு வேகன்சியை நம்ம பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து இன்றைக்கி ஒரு வேகன்சி 2 வேகன்சியாக தான் மூவ் ஆன் ஆச்சு. அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 6 வேகன்சிஸ் முடிஞ்சு இன்னும் 16 மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் முடிஞ்சிச்சு. 7 மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 45 முடிஞ்சு நான் 50 வேகன்சிஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 18 வேகன்சிஸ் வந்து முடிஞ்சிச்சு. 18 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதில் வந்து 50% அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி டெசிவ் விடோவில் இன்றைக்கி ஒரு சீட்டு போயிருக்கு. அதுக்கடுத்து எஸ்டியில் வந்து இன்றைக்கி எந்த வித மூமெண்ட்டும் இல்லை. ஜென்ரலில் ஒரு சீட் இருக்குது. ப்ளஸ் வந்து உமன்ஸில் இன்னும் ஒரு சீட்டு வந்து இருக்குது. மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா 3804 போஸ்ட் இன்றைக்கி அசிஸ்டண்ட் இதில் போயிருக்கு. 882 வேகன்சிஸ் மொத்தமாக அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஎஸ்ஓ வந்து ஆஸ் யூஷுவல் நேற்று இருந்த மாதிரி தான் 12 வேகன்சியில் வந்துட்டுனா அப்படியே தான் இருக்குது. ஏஎஸ்ஓ லாலையும் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. 10 வேகன்சிஸ் மீதி வந்து அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஸ் வேகன்சிஸ் ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ் வந்து எந்த மூமெண்ட் இல்லை, அப்படியே தான் வந்து இருக்குது. எக்ஸர்விஸ்மெண்ட் வேகன்சியான ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டுன்னு நம்ம வந்து முடியல. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹச்ஆர்சியில் வந்து ஆல்மோஸ்ட்டு ஹச்ஆர்சி எடுத்துக்கிட்டோம்னா வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜிடி ஜென்ரல், ஜிடி உமன் பிஎஸ்டிஎம், ஜிடி உமன், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன், பிசி ஜென்ரல், அதுக்கடுத்து பிசி உமன் பிஎஸ்டிஎம், பிசி உமன், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன், இது எல்லாமே நில்.
ஓகேங்களா. எல்லா போஸ்டிங்கும் ஹெச்ஆர்சியில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுக்கடுத்து எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் சீட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எஸ்சியில் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க ஹெச்ஆர்சியில் பிஎஸ்டிஎம்லேருந்து. நெக்ஸ்ட்டு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் ஒன்று மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. டோட்டலாக 189 வேக்கன்சிஸ் வந்து மொத்தமாக இது இருக்குது. இன்றைக்கி மட்டும் வந்து ஐ திங்க் ஸோ 8 வேக்கன்சிஸ் வந்து ஹெச்ஆர்சியில் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 30 வேக்கன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஹெச்ஆர்சி வந்து நீ பிசி எம்பிசி ஜென்ரலுக்கெல்லாம் ஒன்றா இனி இல்லை. இனி ஒன்லி வந்து எஸ்சி எஸ்டி மட்டும்தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. எஸ்டி கூட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட் டே வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி 55 வேக்கன்சிஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் உமன் இது எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இனி வேக்கன்சிஸ் வந்து எல்லாமே இனி கம்யூனிட்டியில் தான் போக ஆரம்பிக்கும். செகண்ட் லிஸ்ட்லேயும் கூப்பிட்ருக்கிறவங்களுக்கு, செகண்ட் லிஸ்ட்டு கூப்பிட்ருக்கவங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஜேசிஏல வந்து எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஜேசிஏல வந்து இப்போ அது எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வரிசை எண் கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா. வரிசை எண்ணில் வந்து உங்களுக்கு எந்த இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தான். வரிசை எண் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொடுக்கல, எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து ஒரு வரிசை எண் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த வரிசை எண் வச்சு உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இன்னும் அவைலபிலிட்டி வேக்கன்சிஸ் 118 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பிசி உமனில் வந்து 40 இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து 158 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வரிசை எண்ணில் நீங்கள் வந்து 200 இருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேங்களா. பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 200 கூட சொல்ல முடியாது. இதே 170 இருக்கிறீங்க 170 இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கே போஸ்டிங் கன்ஃபார்ம். ஏன்னா லிஸ்ட் 1 கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க வந்து எத்தனை எடுத்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்போவுமே வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து 200 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அதில் இருக்கிற வேக்கன்சிஸை வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ரெண்டையுமே உமன்ஸ் ப்ளஸ் ஜென்ஸ் ரெண்டையும் சேர்த்து கூட்டினீங்க அப்படின்னா ஒரு ரேங்க் வரும். அது உங்களோட வரிசை எண்ணில் மேட்ச் ஆச்சு, லிஸ்ட் 2 கூப்பிட்டவங்களுக்கு வரிசை எண்ணில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்துட்டுனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. அதுலேருந்து ஒரு 20 மார்க் 20-30 வரிசை எண் வந்துட்டுனா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலாம். வரிசை எண் அப்படிங்கிறது சீரியல் நம்பர், நாட் ஓவரால் ரேங்க்கு. ஓகேங்களா. அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ இப்போ ஜென்ரல் இது முடிஞ்சங்காட்டி இப்போ வந்து பிசியில் வந்து இன்றைக்கி 3 சீட் எடுத்துட்டாங்க. மொத்தமாக 118 சீட் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசி உமன் பிஎஸ்டிஎம், பிசி உமனில் மொத்தமாக 10 சீட் இன்றைக்கி மூவ் ஆயிடுச்சு. இன்னும் 40 சீட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் இதுலேயும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிக. பிசிக்கே ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எல்லாம் 14-15 வரைக்குமே போகலாம். ஓகேங்களா. இது பிகாம் பிஎஸ்டிஎம் வச்சுக்கிறவங்களுக்கு, அதாவது ஜேசிஏ எலிஜிபிள் இருக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எம்பிசி ஜென்ரல் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி 3 வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. 88 வேக்கன்சிஸ் அவைலபிள். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேருந்து இன்றைக்கி ஒரு வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. 24 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி உமனில் வந்து ஒரு வேக்கன்சிஸுமே, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 37 அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. எஸ்சி ஜென்ரல்லேருந்து ஒரு வேக்கன்சிஸ் போயிருக்கு. பிஎஸ்டிஎம்லேருந்து வந்து தான் ஒரு வேக்கன்சிஸ் போயிருக்கும். ஓகேங்களா. எஸ்சிஏலேருந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேருந்து ஒரு வேக்கன்சி, எஸ்சி ஜென்ரல்லேருந்து 2 வேக்கன்சிஸ், மொத்தமாக 66ன்னா 77 அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சியுமே, எஸ்சி உமனில் வந்து 2 வேக்கன்சியும் போயிருக்கு. மொத்தமாக 25 அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்துட்டோம்னா 928ல் 286 வேக்கன்சிஸ் தான் போயிருக்கு. இன்னுமே நல்லா இன்னும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கல. ஸோ போக போக தான் வந்து இன்னும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 286ங்கிறதே நல்ல வேக்கன்சிஸ் தான். இது நல்லா தான் இருக்குது. இன்னும் 642 வேக்கன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஜேசிஏ வந்து இன்றைக்கி வந்து 55 வேக்கன்சிஸ் போயிருக்கு. ஸோ இதே லெவலில் தான் அடுத்த நாளும் போகுது. 11ஆம் தேதியும் எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்சம் 50 to 60 தான் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகாது. ஓகேங்களா. ஸோ ஜேசிஏ இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக வயது வந்து உள்ளது. 14-15 வரைக்குமே வந்து போகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஜேசிஏ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கேன். எக்ஸாக்ட் டேட்டா கிடைச்சது அப்படின்னா ஜேசிஏம் இது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஜேசிஏ வந்து தான் முடிஞ்சு. ஃபினான்ஸில் வந்து எந்த மூமெண்ட்டும் கிடையாது. ஸோ இன்றைக்கான சம்மரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கிறது 4332 போஸ்ட் வந்து ஃபில் ஆகிருக்குது. இன்றைக்கி மட்டும் 173 போஸ்ட் வந்து ஃபில் ஆகிருக்குது. அதில் பிஎஸ்டிஎம் வந்து 111, ஜேசிஏ வந்து 57 வந்து ஃபில் ஆகிருக்குது. ஹெச்ஆர்சிலையும் வந்து தான் போயிருக்கு.
ஓகேங்களா. ஹெச்ஆர்சிலையும் வந்து சில வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்குக்கான சம்மரி இது தான். 4332 டோட்டல் வேகன்சிஸ், இன்றைக்கி 173 வந்து இன்றைக்கி ஃபில் ஆனது. பிஎஸ்டிஎம்மில் 111, ஜேசிஏ. ஸோ பிஎஸ்டிஎம்க்கான டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குக்கான கவுன்சிலிங்கில் 111 பேர் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 11th வந்து பிஎஸ்டிஎம்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து 100 பேர் தான் வந்து போவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப 12th ஃபுல்லாக கன்ஃபார்ம். 12th வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிஎஸ்டிஎம் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ மொத்தமாக இப்போ 12th வந்து 150க்கு மேலே பிஎஸ்டிஎம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுலேயுமே கொஞ்சம் சீட்ஸ் வந்து 13ஆம் தேதி காலையிலே போகும். எம்பிசிக்கு வந்ததுன்னா கொஞ்சம் சீட்ஸ்னால் அதாவது 13ஆம் தேதி வர்ற எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. பட் ஆனால் காலையில் வர்ற சில பேர்த்துக்கு மட்டும் வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு போகிறப்போ. ஸோ ஆல்மோஸ்ட் 12th வரைக்கும் வந்து கன்ஃபார்மு. இன்றைக்கி வந்து ஜேசிஏ இல்லாமல் ஹெச்ஆர்சியோட சேர்த்து வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 29 வேகன்சிஸ் மூவ் ஆச்சு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 12 வேகன்சிஸ் மூவ் ஆச்சு. ஸோ மொத்தமாக 41 வேகன்சிஸ் மொத்தமாக மூவ் ஆகிருக்கு. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் வந்து 19 வேகன்சிஸ் இன்க்ளூடிங் ஹெச்ஆர்சியோட சேர்த்து 19 வேகன்சிஸ் மூவ் ஆன் ஆகிருக்கு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 6 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து 25 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஹெச்ஆர்சி வந்து முடிஞ்சது ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 15 + 4 எடுத்திருக்காங்க. ஸோ 19 எடுத்திருக்காங்க. பிசிஎம்மில் இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் வந்து ஒருத்தனா போயிருக்கு. ஓகேங்களா. எஸ்சிஏல இன்றைக்கி 2 வேகன்சிஸ் ஜென்ரல் ஒன்று உமன்ஸில் ஒன்று எடுத்திருக்காங்க. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி வந்து மொத்தமாக 13 வேகன்சிஸ் போயிருக்கு. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இன்றைக்கி எது இல்லை. அப்போ கன்சால்டேட்டராக வித்தவுட் ஜேசிஏல 101 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. ஸோ ஜேசிஏ பிஎஸ்டிஎம்மில் டோட்டல் வந்து மொத்தமாக 10 வேகன்சிஸ் இன்றைக்கி போயிருக்கு. அதில் ஜென்ரல்லே வந்து 5 வேகன்சிஸுமே, பிசியில் இன்றைக்கி ஒரு வேகன்சிஸும் மூவ் ஆன் ஆகலை. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 3 வேகன்சிஸ் வந்து போயிருக்கு. ஸோ எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ப்ளஸ் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மும் இன்னும் எதுவுமே போகலை. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் போயிருக்கு. எஸ்சி ஜென்ரலில் 1, எஸ்சி உமனில் 1. ஓகேங்களா. டோட்டலாக பிஎஸ்டிஎம்க்கான சம்மரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து கணிசமான வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பாதிக்கு பாதி தான் வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக டோட்டல் பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டோம்னாவே கம்மியாக தான் வந்து போயிருக்கு. ஸோ டோட்டல் பிஎஸ்டிஎம்லேயே வந்து இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 636 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிருக்கு. ஓகே, 637 வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு. டோட்டலாக இந்த இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் ஃபில் பண்ணது இன்க்ளூடிங் ஜேசிஏ அனைத்தும் எவ்ரிதிங் கம்ப்ளீட்டாக சேர்த்து வந்து மொத்தமாக டோட்டலாக ஃபில் ஆகிருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 637 வேகன்சிஸ் இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்குது. நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக நம்ம வந்து ஜென்ரல் உமன் வந்து ஒருத்தங்களோட பேஸ் மார்க் வச்சு அவங்க வந்து 136 எடுத்திருப்பாங்க. அவங்களோட பேஸ் மார்க்கை வச்சு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணி வந்துட்டுனா நம்ம போட்டிருந்தோம். அவங்க இன்றைக்கி வந்து போஸ்டிங் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்கிற அளவுக்கு இன்னும் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஜென்ரலோட கட் ஆஃப் எதுவே முடியல, இந்த கம்யூனிட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப பிஎஸ்டிஎம்க்கான பாசிபிலிட்டிஸ் பிரகாசமாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நாளையிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் லீவு கவுன்சிலிங்கு. அதுக்கடுத்து 11ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. 11ஆம் தேதி கன்ஃபார்ம் பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 100 பேர் தான் போகிறாங்க. 12ஆம் தேதியும் ஃபுல்லாக வந்து அதனால் கிடச்சிரும். 13ஆம் தேதி காலையில் வரைக்கும் இழுக்கலாம் பிசி எம்பிசிக்கு. ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து போகுமா இல்லை அதுக்கு முன்னாடி முடியுமான்னு 11ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். முன்னாடி வராது. பட் ஆனால் அதுக்கு மேலே போகுமான்னு வந்து 11ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு 11, 12 கன்ஃபார்ம். எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பிஎஸ்டிஎம் கன்ஃபார்ம். அதுக்கடுத்து மித்த கம்யூனிட்டிக்கு எஸ்சிக்கெல்லாம் வந்து 14ஆம் தேதி வரைக்குமே போகலாம். எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து 14, 15 போகலாம். மித்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ தான். இப்போதைக்கு வந்து 13ஆம் தேதி வரைக்கும் தான் ஷூரிட்டி. 13 காலையில் வரைக்குமே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு கீழே குறையிறது வந்து ஆப்ஷன்டீஸு ப்ளஸ் ஜேசிஏல மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து நம்மளால் கணிக்க முடியும். மித்தபடி ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் எதுவும் ஒரு பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜேசிஏக்கு உங்களோட சீரியல் நம்பர் வச்சு எப்படி கணிக்கணும்னு வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. உண்மையாலுமே டவுட் இருக்கிற கமெண்ட்ஸ் மட்டும் கேளுங்க, நான் சொல்கிறேன். மித்த எல்லா கமெண்ட்ஸுக்கான ஆன்சர் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கிடைக்குமான்னு போடுறதுனால ஒரு உண்மையாலுமே டவுட் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதை பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு போயிடுது. ஸோ அந்த கிடைக்குமாங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். மித்தபடி வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.